கிடைக்காத வாய்ப்பும் சௌகரியங்களும் திறமைகளும் மனிதனுக்கு மட்டுமே சொந்தம். இந்த உயர்ந்த மனித ஜென்மத்தை இப்படி பாதியிலேயே முடிச்சுக்க நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனம் இல்லையா? அப்படி மனுஷனுக்கு என்ன சிறப்பு இருக்கு? அதோ அந்த மரத்தை பாரு, எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு. எப்பவும் இங்கதான் இருக்கும். அதோட உணவை அதுவே உருவாக்கிக்கும். இன்னொருத்தங்களை எதிர்பார்க்காம எவ்வளவு சந்தோஷமா வாழுது பாருங்க. அப்புறம் மற்ற மிருகங்களையும் பறவைகளையும் பாருங்க, எவ்வளவு சுதந்திரமா இருக்குன்னு. அதுக்கு கல்யாணம் கச்சேரி கிடையாது, பொண்டாட்டி குழந்தைங்க பிரச்சனையும் இல்ல, சொந்த பந்த பிரச்சனை இல்ல. வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா தனக்காகவே வாழும். என் பார்வையில அதோட ஈடுபடுத்தி பார்த்தா மனுஷனோட வாழ்க்கை இது ஒரு ஜென்மமே கிடையாது. சொந்த பந்தத்தோட மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அதுலயும் முக்கியமா மனுஷனை தவிர வேற எந்த உயிரினத்துக்கும் பண பிரச்சனையே இல்ல. அதனாலதான் எனக்கு இந்த ஜென்மமே பிடிக்கல. ஓ, அப்படின்னா உன்னோட பிரச்சனை பணம்னு சொல்ற, அப்படித்தானே? பணம் மட்டும் இல்ல, இந்த பந்தம் சொந்தம். ஆனா மத்த உயிரினங்களுக்கு இல்லாத பந்தங்கள் இந்த மனுஷனுக்கு எதுக்கு? காலையில எந்திரிச்சதுமே பணத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த மரத்துக்கும் பறவைக்கும் மிருகங்களுக்கெல்லாம் இல்லையே. அப்போ நீ மனிதர்களை விட மற்ற உயிரினங்கள் சந்தோஷமா வாழுதுன்னு சொல்ற, அப்படித்தானே? அடிச்சு சொல்றேன், அது நம்மளை விட நிம்மதியா வாழுது. எனக்கு மட்டும் உடனே அந்த மாதிரி வாய்ப்பு வந்தா எந்த மரமாவோ மிருகமாவோ பிறப்பேன். அப்ப இந்த வேதனைகள் எல்லாம் தொலையும். அப்போ உனக்கு எந்த ஜென்ம வேணும்னு கேளு, நான் உனக்கு அதை உடனே கொடுக்கறேன். எந்த ஜென்மம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நீ என்ன பெரிய கடவுளா? ஆமா, நான் கடவுள் தான். உனக்கு எந்த ஜென்ம வேணும்னு கேளு, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஒருவேளை நீ தேர்ந்தெடுத்த ஜென்மம் 100 நாட்களுக்குள்ள உனக்கு பிடிக்கலன்னா மறுபடியும் நீ மனித ஜென்மத்தை திரும்ப பெறலாம். 100 நாட்கள் தான்னா என்ன ஆகும்? இந்த மனித ஜென்மத்துல உன்னுடைய ஆயுசு 80 வருடம். இப்ப உனக்கு வயசு 30 வயசு. நீ எந்த ஜென்மத்தை விரும்பி தேர்ந்தெடுக்கிறியோ, ஒருவேளை நீ எடுத்த அந்த ஜென்மம் உனக்கு பிடிக்கலன்னா மறுபடியும் மனித ஜென்மத்தை திரும்ப பெறறதுக்கு 100 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. அந்த 100 நாட்களும் தாண்டிட்டா நீ தேர்ந்தெடுத்த அந்த ஜென்மத்திலேயே மீதமுள்ள 50 வருடங்களையும் வாழ வேண்டியதுதான். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. மொத்த 80 வயசு ஆயுசுல 30 வயசு போக மீதி 50 வருஷத்தை வேற உயிரினமா வாழ நீங்க வாய்ப்பு கொடுக்கறீங்க. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மரமா மாறலான்னு இருக்கேன். அது நான் எங்கேயும் நகராம ஒரே இடத்துல நின்னு நிம்மதியா வாழலாம். என்ன உடனே மரமா மாத்திடுங்க. ததாஸ்து. அதுக்கப்புறம் ஆனந்தன் உடனே மரமா மாறிடுறாரு. உனக்கு எப்போ என்னோட உதவி தேவைப்படுதோ அப்போ நீ என்ன நினைச்சுக்கிட்டா நான் உன் கண் முன்னாடி வந்து நிப்பேன். ஆஹா, எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. இனி யாருக்கும் கடன் கொடுக்க தேவையில்லை, யாருக்கும் கடன் கொடுக்க தேவையில்லை. பணத்துக்காக கண்டபடி அலைய தேவையில்லை. கொஞ்ச நேரம் நல்லா தூங்குறேன். நானும் ரொம்ப நேரமா நீயும் அந்த கிருஷ்ணனும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போய் இந்த மர ஜென்மத்தை தேர்ந்தெடுத்திருக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னது, மரமா பிறந்து நிம்மதியா வாழாம எதுக்காக வருத்தப்படுற? நீ யாருக்கிட்டையும் போய் வேலை கேட்க தேவையில்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெத்துக்க தேவையில்லை. உனக்கு பணத்தோட பிரச்சனையும் இல்ல. உன்னோட உணவை நீயே உருவாக்கிக்கலாம். இப்பேற்பட்ட நல்ல ஜென்மம் யாருக்கு கிடைக்கும்? நீ ரொம்ப அருமையா சொல்றப்பா. நாங்கெல்லாம் எப்படா மனித ஜென்மம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா மனித ஜென்மம் வேணான்னு இந்த மர ஜென்மத்தை போய் எடுத்திருக்க. என் பார்வையில மத்த உயிரினங்களை விட உருப்படாத ஜென்மம் மனுஷ ஜென்மம். எனக்கு இந்த மர ஜென்மம் தான் பிடிச்சிருக்கு. நீ உன் வேலைய பாரு. ஒரு வாரம் கடந்து போகுது. என்ன, நான் மரமா மாறி 1 வாரம் ஆச்சு. இதுவரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்கல. நல்லா தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. என் இலைகள் எல்லாம் வேற வாடி போய்கிட்டே இருக்கு. எனக்கு இப்ப உடனே தண்ணி தேவைப்படுது. என்னப்பா, வந்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள தண்ணி வேணும்னு கேக்குற? இங்க மழை பெஞ்சு குறைஞ்சபட்சம் 2 மாசம் மேல ஆகுது. அது இல்லாம இது வெயில் காலம் வேற. மழை பெய்யணும்னா இன்னும் அதுக்கு நாம 2 மாசம் காத்துக்கிட்டு இருக்க வேணும். அப்படின்னா நாம மழைக்காக காத்துட்டு இருக்கணுமா? நமக்கு யாரும் தண்ணி ஊத்த மாட்டாங்களா? நாம என்ன ஏதாச்சும் வயல்லையும் தோட்டத்திலயும் விளைஞ்ச பயிருங்கன்னு நினைக்கிறியா? தோட்டக்காரர் வந்து நமக்கு தண்ணி ஊத்துறதுக்கு. நாமெல்லாம் ரோட்டு ஓரத்துல இருக்கிற மரங்கள். நாம முழுசா அந்த மழைய நம்பிதான் வாழ வேண்டியதா இருக்கு. அப்படியா? அப்படின்னா மழை பெய்யற வரைக்கும் நமக்கு தாகம் தீர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஐயோ,
இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எங்கேயாவது வயல்ல பயிரா இருக்கணும்னு கேட்டிருப்பேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சே. அப்படியா? அதுங்களுக்கெல்லாம் ஆயுசு ரொம்ப கம்மிப்பா. விளைச்சல் கைக்கு வந்த உடனே அதுங்க எல்லாத்தையும் கொன்னு அதுல இருந்து வர்ற உணவை மனுஷங்க சாப்பிடுவாங்க. மனுஷங்க மட்டும் இல்ல, நிறைய புழு பூச்சிகள், பறவைகள், கால்நடைகள், மிருகங்கள் கூட அந்த உணவுக்காக நம்மள படாத பாடுபடுத்துவாங்க. அப்படியா? இந்த மரத்தோட ஜென்மத்துல கூட இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கே. இப்பவே அவசரப்பட்டா எப்படி? கொஞ்ச நேரம் பொறு. உன் மரத்துல இருக்கிற காய்களை பறிக்கிறதுக்கு, உன்னை கல்லால் அடிக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. அந்த வலியை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டப்பா. நான் அதை தினந்தோறும் அனுபவிச்சிட்டு இருக்கல, முடியல. என்னது? கல்லால அடிச்சா நமக்கும் வலிக்குமா? பின்ன நாமளும் உயிரினங்கள் தானே. கல்லால் அடிச்சாலும் கோடாரியால வெட்டினாலும் நமக்கு உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும், தெரியுமா? அப்போ 3 பேரு ரோட்ல நின்னு அந்த மரத்தை கல்லால அடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ அம்மா, என்னடா என்ன இப்படி அடிக்கிறீங்க? என் உடம்புலாம் நொந்து நூலா போகுதுடா. போதுடா, என்ன அடிக்காதீங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அரசாங்கத்துக்காரங்க ரோட் அகலப்படுத்துறதுக்காக ரோட்டுக்கு இடைஞ்சலா இருக்கிற சில மரங்களை வெட்டிட்டு இருக்காங்க. என்ன இவங்க மரத்தை எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னா நம்மளையும் வெட்டிடுவாங்களா? அப்பாடா, எனக்கு இந்த மர ஜென்மத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகுதுப்பா. அடுத்த ஜென்மத்திலேயாவது மனுஷ ஜென்மம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நாம சாகுறது உறுதியா? அப்படின்னா இரு. கடவுளே, கடவுளே, கண்ணா! என்ன, என்னால உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா ஆனந்தா? என்ன கடவுளே நீங்க? நான் இன்னும் 50 வருஷம் மரமா இருப்பேன்னு சொன்னீங்க. பாருங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து என்னை வெட்டி என் உயிரை எடுக்க போறாங்களாம். ஆமா, உன்னோட மீதமுள்ள 50 வருஷத்தையும் நீ ஏதாவது மரமாதான் பிறப்ப. ஏதாவது தோட்டத்திலயோ ஏதாவது சில வயல்கள்லயோ, கடைசியா நீ காட்டுல பிறந்து உன்னோட மீதமுள்ள 50 வருடத்தையும் கழிப்ப. என்ன இவ்வளவு கஷ்டங்களா? அப்படின்னா நான் இந்த ஜென்மத்துல இருக்க முடியாது. நிம்மதியா பறவையா பிறந்தா எனக்கு தேவையான இடத்துக்கு பறந்து போயிடலாம். அளவுக்கு மீறின பழம், காய் எல்லாம் சாப்பிடலாம். விருப்பப்பட்ட இடத்துல இருக்கலாம். கடவுளே, தயவு செஞ்சு என்ன பறவையா பிறக்க வையி. என்னோட மீதி வாழ்க்கைய பறவையா வாழலான்னு இருக்கேன். சரி, உன்னோட விருப்பம். உனக்கு கொடுத்த கால அவகாசத்துல இப்போதைக்கு 20 நாட்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ மீதம் இருக்கிறது 80 நாட்கள் மட்டும்தான். அதுக்குள்ள நீ மறுபடியும் மனுஷ ஜென்மத்துக்கு மாற வாய்ப்பு இருக்கு. இன்னொரு தடவை நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் எந்த ஜென்மத்தை வேணாலும் ஏத்துக்குவேன். ஆனா மனுஷனா மட்டும் மறுபடியும் பிறக்கவே மாட்டேன். ததாஸ்து, நீ இந்த நொடியிலிருந்து ஒரு பறவையா வாழ்வ. உடனே ஆனந்தன் ஒரு கிளியா மாறிடுறாரு. ஆஹா, எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இப்படி பறந்துகிட்டே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் முதல்லயே பறவை ஜென்மம் வேணும்னு கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்ச தூரம் பறந்ததுக்கு அப்புறம் ஆனந்தன் ஒரு மரக்கிளையில போய் உக்காடுறாரு. அங்க ஏற்கனவே ஒரு பச்சை கிளி இருக்குது. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப உல்லாசமாவும் இருக்கு. அப்படியா? நீ இப்படி சந்தோஷப்படுறதுக்கான காரணம் என்ன? அது சரி, உன் கூண்டு எங்க இருக்கு? உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. அப்போ ஆனந்தன் நடந்த விஷயங்களை எல்லாம் அந்த பச்சை கிளி கிட்ட சொல்றாரு. என்னது? நீ மனித ஜென்மம் வேண்டான்னு இந்த கிளியா பிறந்தியா? உன்னை பார்த்தா பெரிய முட்டாள் மாதிரி தெரியுது. என்ன எல்லாரும் இப்படியே சொல்றீங்க? ஆனாலும் உனக்கு எப்படி தெரியும் மனுஷ ஜென்மத்துல படுற கஷ்டங்களை பத்தி? அதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த பறவை ஜென்மம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த பறவை ஜென்மத்துல இருக்கிற கஷ்டங்கள் தெரியாம நீ இப்படி பேசிட்டு இருக்க. சரி, இப்ப இருட்டாக போகுது. வா, என் கூண்டுக்குள்ள போலாம். கூண்டுக்குள்ள போனா நமக்கு எதிரிகளோட பயம் இருக்காது. என்ன, நம்ம பறவைங்களுக்கு கூட எதிரிங்களோட பயம் இருக்குமா? எதுக்கு? நம்மள யாரு என்ன பண்ணுவாங்க? நிம்மதியா நம்ம இந்த மரத்து மேல இருந்தா யாரு கேட்பாங்க? இதோ இதுங்களுக்கு உணவு எடுத்துட்டு வரதுக்குள்ள என் மூச்சே நின்னுடும் போல இருக்கும். ஆமா, பசங்களுக்கு உணவு கொடுக்காம எப்படி வளர்க்கறது? அதுவும் இல்லாம நம்ம பறவைகள் எங்க வேணாலும் பறந்து சாப்பிடலாம், பசங்களுக்கும் எடுத்துட்டு வரலாம். அதுவே மனுஷனா இருந்தா தான் பசங்களை வளர்க்கறதுக்கு ஏதாவது வியாபாரமோ வேலையோ செஞ்சு சம்பாரிச்சு அந்த பணத்தால தனக்கு தேவையானதை வாங்கிக்கணும். இந்த கஷ்டங்கள்லாம் நம்ம பறவைங்களுக்கு இல்ல. நீ சொல்ற பணத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மனுஷங்களோட ஈடுபடுத்தி பார்த்தா எங்களுக்கு தான் எதிரிகளோட பயம் அதிகமா இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பெரிய பறவைகளும் நமக்கு எதிரிங்க தான். நாம கொஞ்சம் கவனிக்காம இருந்தா நம்ம குழந்தைகளை கொன்னுட்டு சாப்பிட்டுரும். அது மட்டும் இல்லாம பாம்புங்க கூட நாம இட்ட முட்டைகளை சாப்பிட்டுரும். இப்படியே சொல்லிக்கிட்டே போனா இன்னும் நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஒவ்வொரு
என்ன இது வெளிய மழை பெய்யற மாதிரி இருக்கு. பார்த்தா இருட்டிக்கிட்டே இருக்கு, மழை பெய்யும் போல இருக்கே. அப்போ அதுக்குள்ளேயே பெருசா மழை ஆரம்பிக்குது. அதுங்க இருக்கிற கூண்டுக்குள்ள மழை தண்ணி வந்து நிரம்பிடுது. ஐயோ, நிறைய தண்ணி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த கூண்டு முழுக்க நிரம்பிடும். இங்க இருந்து உடனே கிளம்பி போயிடணும். அந்த 2 கிளிகளும் அந்த மலையிலேயே அங்கிருந்து வெளியே வந்து ஒரு வீட்டு ஜன்னல்ல உக்காந்துக்குது. ரொம்ப குளிருது. இந்த மழை கொஞ்சா நல்லா இருக்கும். ஆமா, எப்ப மழை பெஞ்சாலும் நீ இப்படிதான் பண்ணுவியா? இந்த மாதிரி மழை பெய்யறப்ப மட்டும் இல்ல, நம்ம கூண்ட ஒவ்வொரு தடவை பெரிய பறவைகளோ இல்ல பாம்புகளோ கைப்பற்றிடும். அப்போ அங்க இருந்து வேற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். பாரு, இந்த வீட்ல இருக்கிற பசங்க எவ்வளவு நிம்மதியா தூங்குறாங்கன்னு. ஏன் பசங்கள பாரு, மழையில நனைஞ்சி குளிருக்கு நடுங்குறாங்க. இந்த மழை ஒவ்வொரு தடவை 10 நாள் வரைக்கும் விடாம பேஞ்சிட்டு இருக்கும். அப்போ எங்களுக்கு உணவு கிடைக்கிறது கூட கஷ்டமா போயிடும். சில தடவை பசியோடவே சாக வேண்டியதா கூட இருக்கும். என்ன, பறவைகள் வாழ்க்கையில கூட